வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். முதலிடத்தில் திமுக, இரண்டாவது இடத்தில் தவேக. இப்படி போனால் பாஜக நிலைமை இதுதான். அண்ணாமலை பேச்சால் பரபரப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது. அதன்படி திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் மீண்டும் கூட்டணியாக இணைந்து சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளன. மறுபுறம் அதிமுக, பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டுள்ளது. தேர்தலை சந்திக்க உள்ளது. புதிதாக தமிழக வெற்றிக் கழகம் என்னும் கட்சியை தொடங்கிய விஜய் முதல் தேர்தலை சந்திக்க உள்ளார். வழக்கம் போல் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டி தேர்தலை சந்திக்க உள்ளது. இந்த நிலையில் 4 முனை போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் நெருங்கும் சூழலில் கட்சிகளுக்குள் உள்ள கட்சி மோதல் தீவிரமடைந்துள்ளது. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என பேசியதற்காக எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரவிட்டது பெரிய சர்ச்சையாகி உள்ளது. இதற்கிடையே பாஜகவில் தலைமை போட்டி அதிகரித்துள்ளது. நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை சிறப்பாக வழி நடத்தியிருக்கிறார் என்ற பேச்சுக்கள் எழுந்ததால் இவருக்குமிடையே பனிப்போர் நிலவி வருகிறது. இதனால் நயினார், அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்கப்படக்கூடாது என தீவிரமாக வருகிறது. இதற்கிடையில் அண்ணாமலை தரப்பு டெல்லியில் தலைமையிடம் நேரடியாக புகார் அளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக கூட்டணி குறித்து திடீரென வியப்பூட்டுடன் கருத்து தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழலில் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சி எதிரான மனநிலை இன்னும் உணரப்படவில்லை என்றும் ஆளும் கட்சியின் கூட்டணி வலிமையாக உள்ளது எனவும் கூறினார். வரும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்களிடம் தோன்ற தொடங்கும் என்ற கூறிய அண்ணாமலை அப்பொழுது தங்களுக்குடைய கூட்டணி முன்னிலை பெற தொடங்குகிறார் என்றார். விஜய் 2வது இடத்தை பிடிக்கலாம். பாஜக தனித்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. ஆனால் அப்படி போட்டியிட்டால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிக்கும் வலிமை பாஜகவுக்கு இல்லை. அதனால்தான் தனித்து போட்டியிட வெற்றி பெற முடியாது என்று தெரிவித்துள்ளனர். அண்ணாமலையின் இந்த திடீர் கருத்து பாஜகவில் உள்ள அரசியலை மேலும் சிக்கலாக்கி தமிழக அரசியல் களத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஒரு தகவல் தற்போது அரசியல் வட்டாரம் பேசும் பொருளாக இருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள்.